ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 0 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பராக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஆர் அது ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் பிளாட்ஃபார்மில். ஸோ உங்களுக்கு எஸ்கியூஎல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிப்ளாய்மெண்ட் டூல்ஸில். ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஐ அக்செப்ட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை வித் லிங்க்டுன் இருக்குல்ல, இது கொடுத்து நீங்கள் லிங்க்டுன் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்கள் கவர் லெட்டர் கேட்டிருக்காங்க. கவர் லெட்டர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே அப்லோட் அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் கவர் லெட்டர் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் ஸ்ட்ரீட்டு, அட்ரஸு, சிட்டி, பின்கோட், கண்ட்ரி, அவங்க ஃபோன் நம்பர், ஜெண்டர், இமெயில் ஐடி, இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஐ அக்செப்ட்னு கொடுத்துட்டு இங்கே கண்டினியூன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் கொஷின்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிவ்யூ பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.